வழிபாடு பண்ணும்போது நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா, வெட்ட வெளி, நம்ம பிரபஞ்சம், நம்ம இறைவன் அப்படியே கனெக்ட் ஆகும். அப்படியே ஒரு முக்கோண வடிவில் கனெக்ட் ஆச்சுன்னா, இம்மீடியட் சொல்யூஷன். எல்லா கிரகங்கள் தான் இன்னைக்கு ஆட்டுவிக்குது. கிரகங்களோட கதிர்வீச்சில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காலம் கிரகங்களின் கையில். ஒருத்தர் இறந்துட்டா கூட என்ன சொல்கிறோம்? காலமானார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லவே யோசிப்பாங்க. ஆனால் அந்த உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா, காலத்தோடு கலந்து விட்டார். நான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க, யார் போய் பார்த்துட்டு வந்தவங்க. ஆனால் காலமான முன்னோர்கள் எப்படி வார்த்தை வச்சுருக்காங்க பாருங்க. காலமானார் அப்படின்னா இயற்கை எய்தினார். எல்லாமே பாருங்கள், இயற்கையோடு கலந்துடுறோம், காலத்தோடு கலந்துடுறோம். காலம்தான் முக்கியம். காலம் கிரகங்களின் கையில். அப்போ அந்த கிரகங்களை சாந்தப்படுத்துறதுக்கும் நம்மளோட வாழ்வியல் முறையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரும் பொழுதும் நிச்சயமாக இந்த கிரகங்கள் உறுதியாக நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்மளோட நேரம் இப்படி தான் இருக்குது. இந்த 2025 அப்படின்னா அன்னன்னைக்கு டிரான்சிட், அன்னன்னைக்கு கோச்சார கிரகங்கள்னு இருக்குது. அந்த கிரகங்கள் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்ம நல்ல குட் கர்மாவை நமக்கு கொடுத்து நிச்சயமாக நமக்கு வந்து பழைய பேலன்ஸு மூட்டையாக நம்ம வச்சுருந்தா கூட புதியதாக எந்த எடையும் கூட்டாமல் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போய் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மை. பல ஆண்டுகளாக நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க. இன்னும் நம்மளோட நேயர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க.